வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். நல்லா மதி மீனுங்க, சின்ன சின்ன மதி மீன் தான் குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா உரித்து வச்சுட்டேன், பூண்டு, தக்காளி ஒரு 3, கருவேப்பிலை. வாங்க நம்ம தாளிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு அப்புறம் மீன் வந்துட்டு பெருசாக ஒரு இந்த மீனுங்க, பாறை மீன், அதுதான் வறுக்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம். எப்போவுமே தாளிக்கும் போது கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு தான் நம்ம தாளிக்கணும். என் காரக்குழம்பு, வெந்தய குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்குங்க. அப்புறம் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுக்கிற வெங்காயத்தை கொஞ்சம் அரிஞ்சிட்டு கொஞ்சம் அறியாமல் அப்படியே போட்ட வேண்டியதாங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு தக்காளி வதங்கினோடனே ஒரு வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 5 ஸ்பூனுங்க போட்டு அதை வெண்ணெயிலே அப்படியே மசாலாவை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை தான் ஊற்றிக்க போகிறோம் இப்போ. சரிங்களா? மாங்காய் போட்டு மீன் குழம்பு செம்மையாக இருக்க போதுங்க. பாருங்கள், அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு அந்த புளி தண்ணியை நம்ம அப்படியே ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுட்டேன், இருந்தாலும் லாஸ்ட்டாக ஒரு தடவை அப்படியே ஃபில்டர் பண்ண மாதிரி ஊற்றலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஃபில்டர் பண்ண மாதிரி ஊற்றுறேன். பாருங்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் செம்ம சாப்பாடுங்க. நல்லா காலையிலே வந்துட்டு இட்லிக்கு மீன் குழம்பு, காலையிலே இட்லிக்கு மீன் குழம்பு செம்மையாக இருக்க போகுது. பாருங்கள், அவ்வளோதான். கலக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதாங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம அப்படியே மாங்காவும் இப்போவே போட்டுட்டேன். சரிங்களா? ஒட்டு மாங்காய் போட்டால் செமையாக இருக்கும், கரையாது. ஒட்டு மாங்காய், மற்ற மாங்காய் போட்டால் சீக்கிரம் கரைஞ்சி குழம்புக்குள்ள அப்படியே இதுவாகிடும். சரிங்களா? குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு 3 பீஸ் மாங்காவை போட்டுக்கலாம். இந்த மீன் தாங்க குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், குட்டி குட்டி தான் கிடச்சிது இன்றைக்கி. மதி மீன் குட்டி குட்டியாக தான் கிடச்சிது, அதனால் மதி மீன் போட்டு குழம்பு வச்சிடலாங்க. மாங்காய் ஒரு 3 பீஸ் மாங்காய் அதை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு குழம்பு கொதி வந்தோடனே நம்ம மீனை போட்டுடலாம். சரிங்களா? மீன் கொதிக்கட்டும். மீன் குழம்பு வந்துட்டு நம்ம இன்றைக்கி இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுலேயும் மதி மீன் வந்துட்டு வேறு லெவலுங்க. மதி மீன் எல்லா மீனோட கொஞ்சம் டேஸ்ட்டாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ குழம்பு கொதி வந்துச்சு, நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டு நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக எப்போயுமே மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புன்னா நான் ஒரு சின்ன தாளிப்பு போடுவேன். அந்த தாளிப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டோம்னாக்கா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். தாளித்து ஊற்றாச்சு.